விஜய் டிவியில் ஒளிபரப்பான பிக் பாஸ் தமிழ் சீசன் 5 நிகழ்ச்சியில் இருக்கும்போது காதல் சொந்த அமீர் மற்றும் பாவனி ஜோடிக்கு நேற்று பிரம்மாண்டமாக திருமணம் நடந்துச்சு. இதில் சின்னத்திரை பிரபலங்கள் பலருமே கலந்துக்கிட்டாங்க. ஆனால் அமீருக்கு உறவினராக இருந்த பிக் பாஸ் ஐஸோட குடும்பம் மட்டும் கலந்துக்கவே இல்லை. இதை பற்றி பலருமே பலவிதமாக கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலையில் ஐஷு இதுக்கு முதல் முறையாக விளக்கம் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் பிக் பாஸ் தமிழ் சீசன் 5 நிகழ்ச்சியில் வைல்டு கார்டு போட்டியாளராக டான்ஸ் மாஸ்டர் அமீர் கலந்துக்கிட்டாங்க. அவங்க அந்த நிகழ்ச்சியில் போட்டியாளராக இருந்த பாவனியை காதலிக்கிறதா பல இடங்களில் சொல்லி வந்தாங்க. ஆரம்பத்தில் அமீரோட காதலை பாவனை ஏற்றுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பிபி ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியில் இவங்க 2 பேரும் கலந்துக்கிட்டு வின் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் தன்னோட காதலை பாவனை சோசியல் மீடியா பக்கத்தில் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 4 வருஷங்களாக இந்த ஜோடி காதலர்களாக வளம் வந்தாங்க. அதே மாதிரி அமீர் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது தான் டான்ஸ் மாஸ்டராக உருவாகிறதுக்கு உதவி பண்ணினது அஷ்ரப் குடும்பம் தான். அஷ்ரப்போட 2 குழந்தைகள் என்கிட்ட டான்ஸ் கற்றுக்க வந்தாங்க. அந்த நேரத்தில் என்னோட அம்மாவை சிலர் கொலை பண்ணிட்டதுனால நான் தனியாக தவிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போது எனக்கு தங்குறதுக்கு வீடு தந்து டான்ஸ் ஸ்கூல் நடத்துறதுக்கு தன்னோட வீட்டிலே ஒரு இடத்தை அமைச்சு கொடுத்தாங்க. ஆனால் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் நான் அவங்க வீட்டில் தங்குறத ஏற்றுக்கவே இல்லை. இதனால் அவங்களோட சொந்த குடும்பத்தினர் எல்லாரையும் ஒதுக்கி வச்சாங்க. நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்தது காரணம் அஷ்ரப் குடும்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பேசியிருந்தாங்க. அதே மாதிரி அமெரிக்காக அஷ்ரப் குடும்பத்தினர் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. அஷ்ரப்போட 2 மகள்களும் ஏற்கனவே சில டான்ஸ் ரியாலிட்டி நிகழ்ச்சியில் போட்டியில் கலந்துருக்கிறாங்க. அதே மாதிரி அஷ்ரப்போட மூத்த மகள் ஐஷு பிக் பாஸ் நிகழ்ச்சியில் டான்ஸ் ஆனதை பார்த்து பலருமே பாராட்டியிருந்தாங்க. அடுத்த சீசனில் அஷ்ரப் குடும்பத்தினர் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே கமெண்ட் பண்ணி வந்தாங்க. அதே மாதிரி பிக் பாஸ் சீசன் 6ல் ஐஷு கலந்துக்கிட்டாங்க. ஐஷு பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பாவனி அமீர் குடும்பத்தோட பல ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் ஐஷு பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நிக்ஷன் கூட நெருங்கி பழகி வந்தது சோசியல் மீடியாவில் அதிகமாக ட்ரோல் பண்ணப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் அமீர் ஐஷுக்கு சப்போர்ட்டாக எந்த ஒரு போஸ்ட்டுமே போடவே இல்லை. இது அந்த நேரத்தில் அதிகமாக பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஐஷு குடும்பத்தோட அமீர் எந்த ஒரு வீடியோ வெளியிடவே இல்லை. இந்த நிலையில் நேற்று அமீர் மற்றும் பாவனியோட திருமணம் நடந்திருக்குது. அப்போது அஷ்ரப் குடும்பத்தினர் யாருமே கலந்துக்கல. இதனால சோசியல் மீடியாவில் அவருக்கு உதவி பண்ணின குடும்பத்தினரை அமீர் மறந்துட்டாங்களா, திருமணத்துக்காச்சும் கூப்பிட்டுருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஐஷு தன்னோட அம்மா மற்றும் சகோதரி கூட டான்ஸ் ஆடி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் நீங்கள் ஏன் அமீர் கல்யாணத்துக்கு போகலை அப்படின்னு சொல்லிட்டு பலருமே கேட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனால ஐஷு விளக்கம் கொடுத்து கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாம் இங்கே நம்மளோட வேலைகளை பற்றி மட்டுமே சிந்திக்கும் போது தவறான எண்ணங்களையும் தவறான தீர்ப்புகளையும் பெற்றுக்கொள்வது ரொம்ப கஷ்டம். நாங்களும் மனுஷங்க தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன். ஒரு கதையோட மறுபக்கத்தை பற்றி வெளிப்படையாக பேச எனக்கும் தெரியும். ஆனால் நாங்கள் பேசாமல் இருக்க விரும்புகிறோம். அதனால உங்களுக்கு தெரியாத ஒன்றை பற்றி கருத்து தெரிவிக்க வார்த்தைகளை தேர்ந்தெடுக்கும் போது நீங்கள் தயவு செஞ்சு அடுத்தவங்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு நடப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு கமெண்ட்ல சமீப காலமாக தனிப்பட்ட விஷயங்களில் கருத்து தெரிவிக்கிறது எனக்கு பிடிக்கல. உங்கள் மனசையும் கேள்விகளையும் நான் உண்மையிலேயே புரிஞ்சுக்கிறேன். ஆனால் எல்லாருக்கும் சில பர்சனல் விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மதித்து நடக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருப்போம். எல்லாருக்குமே தடைகள் இருக்குது. ஒரு காலத்தில் மின்னிய எல்லாமே தங்கம் இல்லை, வாழ விடுங்க அப்படின்னு அதில் சொல்லியிருக்காங்க. இதனால இவங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பலருக்குமே புரியுது. அதே மாதிரி ஐஷுவோட கமெண்ட்டுக்கு பலருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க.